கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அருமையானவர்களே, அருமையாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இன்னைக்கு தலைப்பு தீமை அணுகாது. யாருக்கு தீமை அணுகாது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தீமை அணுகாது. அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன். எதை அடைந்தவன்? ஜீவனை அடைந்தவன். எந்த ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். கிறிஸ்துவின் ஜீவன் உடையவன். கிறிஸ்துவின் ஜீவன் யாரெல்லாம் அடைந்திருக்கிறாளோ, கிறிஸ்துவை யாரெல்லாம் தரித்திருக்கிறாளோ, அந்த ஜீவனை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அநேகருக்குள்ள ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் இல்லை, வேறு ஏதோ ஜீவன் இருக்கிறதை நாம் அறிகிறோம். அவங்களால நிலைத்து நிற்க முடியலை. அதை அடைந்தவன் என்றால் ஜீவனை அடைந்தவன். ஜீவன் என்றால் அவர், ஆண்டவர் இயேசு. அந்த ஜீவனை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்து நிற்பான், தீமை அவனை அணுகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அருமையானவர்களே, தீமை அணுகாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அணுகாது. எது அணுகாது அப்படின்னு பார்க்கும்போது, ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை, நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. அப்போ அருமையான, வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தால் அணுகாது. அருமையானவளை, பெரும் வெள்ளத்துக்கு நாம் ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். வெள்ளத்திலே நம்மை பாதுகாக்கிற தேவனா. தீமை எப்போது அணுகாது? எது அணுகாது? பெரும் வெள்ளம் புரண்டு வந்தாலும், நம்மை எத்தனை விதமான போராட்டங்கள், நெருக்கங்கள் வெள்ளம் போல நம்மை நெருக்கி வந்தாலும், கர்த்தர் அந்த பெரும் வெள்ளத்துக்கு நம்மை விலக்கி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். வெள்ளம் போல பிரச்சனைகள் வந்தாலும் கூட தேவன் அந்த பெரும் வெள்ளத்துக்கு நம் ஆண்டவர் நம்மை தப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் அவைகளிலிருந்து நம்மை பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அந்த பெரும் வெள்ளத்தில் நம் மூழ்கி போகாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த வெள்ளத்திலிருந்து நம்மை தப்பு வைக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பெரும் வெள்ளத்துக்கு நம் ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கி அநேக வெள்ளங்கள் வந்து அநேகர் மடிந்து போகிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, அந்த பெரும் வெள்ளத்துக்கு அவர் உன்னை அணுகாது சொல்லியிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. வெள்ளம், பெரும் வெள்ளம் வந்தாலும் அது உன்னை அணுகாது. ரெண்டாவது, 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், கர்த்தருடைய ஜீவன் நமக்குள் இருந்துச்சுன்னா, கர்த்தருக்கு பயந்தா அது நம்மை அணுகவே அணுகாது. இன்றைக்கி மந்திர சூனியங்கள், செய்வனைகள், கட்டுகள் சொல்கிறார்கள். அவைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மத்தை ஆசீர்வாடி கொண்டிருக்கிறாரே. அருமையான, மூன்றாவதாக இந்த 91:10 வாசிக்கிறோம், ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்போது
ஜீவன் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஜீவன், அதை அந்த ஜீவன் இருந்தால் அந்த ஜீவனை அடைந்தவனுடைய வாழ்க்கையில் வாதை அவன் கூடாரத்தை அணுகாது. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் வாதைகள், வியாதிகள், பிரச்சனைகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், துன்பங்கள் அவைகள் அணுகாதுங்க. எதெல்லாம் அணுகாது பார்த்தோம். பெருவெள்ளம் வந்தாலும் அது அவன் அணுகாது. 1000 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாது. வாதை கூடாரத்தை அணுகாது. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் அந்த தீமைகள் உன்னை அணுகாமல் இருக்கணும் அப்படின்றால் அந்த ஜீவன் உனக்குள்ளே பரிபூர்ணம் அடைந்திருக்கணும். அந்த ஜீவன் உனக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படணும். இன்றைக்கி கர்த்தருக்கு பயம் என்றால் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஏதோ கர்த்தருக்கு பயப்படுதுன்னா அப்படியே நடுங்கி ஓடி ஒளிஞ்சு திகில் அடைஞ்சு அப்படியே பயப்படணும், அப்படியே நடிக்கணும் அப்படின்னு இல்லை. பயப்படுதல் என்றால் அவர் அன்பு, பரிசுத்தம், நியாயம், கீழ்ப்படிதல், அவரை பின்பற்றி அவரிடத்தில் அன்பு கூறணும், அவர் கட்டளையின் படி நடக்கணும். அது தாங்க அவருக்கு பயப்படுகிற பயம். அதை தான் உபாகம புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறாங்க. 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகபடி கை கொள்ள வேண்டும். அப்போ நன்மை உண்டாகணும், தீமை உண்டாவதற்காக அல்ல. உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் அவர் கற்பித்திருக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நன்மை உண்டாகும்படியாக நீ கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதையும் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேறு என்னத்தை கர்த்தர் கேட்குறாரு? வேறு எதையும் கேட்கலையே. அதை கடைப்பிடிக்கணும் தானே கேட்குறாரு. அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. அருமையானவளே, அதை நம்ம கை கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அந்த 12வது வசனத்தில் கூட விரும்புகிறார். அது மட்டும் இல்லாதபடி 12வது வசனம், இப்போ இஸ்ரவேலே தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனாய் கர்த்தரை சேவி அப்படின்றாரு. அப்படி என்றால் அப்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. உலக மனிதர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். உலக மனிதர்கள் அவர்கள் தெய்வங்களுக்கு பயந்து நடுங்குகிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள், பயந்து ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ கர்த்தருக்குரிய பயம் இன்னைக்கு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்களுக்கு காணப்படவில்லை. ஆகவே தான் கர்த்தருடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே பரிபூரணம் அடையவில்லை. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வேத மதத்தை சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் காணப்பட்டால் என்ன கிடைக்கும்? தீமை அணுகாது. அருமையானவர்களே, அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது நடக்கும் காரியம் என்ன தெரியுங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும்போது 10வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், எடுத்து வாசிக்க 9, 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்த அறிவு. கர்த்தருக்கு பயப்படா நமக்கு ஞானம் கிடைக்கும், நற்புத்தியும் நற்புகழ்ச்சியும் என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படணும். பயந்தான் ஞானம் கிடைக்கும். ஞானம் தேவை. இன்றைக்கி குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தேவை. பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானம் தேவை. இந்த உலகத்திலே சுகமாக இருப்பதற்கு ஞானம் தேவை. இந்த உலகத்தில் கிறிஸ்துக்குள் வெற்றி நடைபெற வேண்டும் என்றால் ஞானம் தேவை. அந்த ஞானம் எங்கே இருக்கிறது? ஞானத்தை கொடுக்கிறவர் அவர். ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாய் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் நம் ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். எப்போ கிடைக்கும் அந்த ஞானம்? கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த ஞானம் நிச்சயமாக கிடைக்கும். படிப்பில் சரியில்லாமல் இருக்கிறீங்களா? படிக்கிற பாடங்கள் மறந்து போகுதா? படிக்கிறது ஞாபகம் இல்லாமல் இருக்கதா? இல்லை குடும்பத்தை நடத்த தெரியாமல் கஷ்டப்படுகிறோமா? எவ்வளோ சம்பாதிச்சும் வீணாய் போகுது கவலைப்படுகிறோமா? கர்த்தரிடத்திலே நீ பயந்தீங்கன்னா அந்த குடும்பத்தை நடத்துவதற்கோ படிப்பதற்கோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஞானத்தை கத்த தருகிற தேவனாக இருக்க. ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாக இருக்கிற தேவன் உனக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது பார்ப்போம் என்றால், இந்த 19ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகளில் அதே 23வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் போது ஜீவனுக்கு ஏதோ அது அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்றால் ஒரு வளமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். நிலைத்திருப்பான், கர்த்தருக்குள் நிலைத்திருப்பான், திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். திருப்தி அடைந்து நிலைத்திருப்பானுங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவன்.
எப்போதும் திருப்தி இருக்கும் அவன் குடும்பத்தில். அவன் நிலைச்சு நிற்பானா வளமான வாழ்வு அவனுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வளமான வாழ்வு இருந்ததுன்னா என்ன நடக்கும் வாசிப்போம் என்றால், அந்த வளமான வாழ்வு கிடைக்கும்போது கர்த்தர் எல்லா அங்கலாய்ப்புகளுக்கும் கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்கிறது 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 14ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, ஞானிகள் மூடி அவர் செல்வம் மூடரின் மதியினம் சொல்லப்பட்டிருக்கு. 29வது வசனம், நீடிய சாந்தமுள்ளவன் மகா முத்திமான். அப்போது அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் அந்த எல்லா விக்கிரங்களுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. கர்த்தருக்கு பயப்படுதல் 27ஆம் வசனம் சொல்லுது, ஜீவன் ஊற்று, அதனால மரண கன்னிகளுக்கு அவன் தப்பலாம். இப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன செய்கிறது, மரண கன்னிகளுக்கு தப்பலாம். அப்போது அவன் வாழ்வு வளமான வாழ்வை தராரு, மரண கன்னிகளுக்கு தப்பிக்கிற கொடுக்குறார். அருமையானவளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம் கிடைக்கும். 2வது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படும் போது வளமான வாழ்வு கிடைக்கும். 3வதாக சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது 103:17 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவர் நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கு இருக்கும். அனாதியாய் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே அனாதையாக இருக்கும் என்று சொல்லப்படுற. அப்போது கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்துச்சுன்னா நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீ காண்பீர்கள். அதை தான் இங்கே சொல்லப்போ கர்த்தர்கள் பயந்தவர்களுடைய குடும்பம் 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். 26வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. 14:26 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா? அடைக்கலம். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது அடைக்கலம் கிடைக்கிறது. லூக்கா 1:30 சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போம் என்றால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 30வது வசனம் நான் வாசிக்கின்றேன். 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போம் என்றால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் 1:30 1:50வது வசனம் வாசி, அவருடைய இரக்கம் அவர் பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கு இருக்குமா. அப்போ பயந்தவர்களுக்கு இரக்கம், அப்போ தலைமுறை இருக்கும்னா அவருடைய குடும்பம் அவன் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியாக ஆசீர்வதிக்கும். அப்போ கர்த்தருக்கு பயந்தான் தீமை அவன் குடும்பத்தை அணுகாது. நிறைய குடும்பங்களில் தீமைகள் நிந்தைகள், எவ்வளோ சம்பாதிச்சும் நெருக்கம் பயம் வீட்டில் இருக்க முடியல. அப்போது அந்த தீமை உன் குடும்பத்தில் அணுகாமல் இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால காணப்படுகிற ஆசீர்வாதம் ஞானம் கிடைக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது வளமான வாழ்வு கிடைக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய சந்ததி தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த தீமை நம்முடைய குடும்பம் அணுகாது. அப்போது ஜீவனுக்கு ஏதுவானது அவன் அடைவான். எதை அடைவான்? ஜீவனை அடைகிற மனுஷன் திருப்தி அடைந்து இருப்பான், நிலைத்து இருப்பான். தீமை அவனை அணுகாது அப்படி சொல்லப்பா. அப்போ தீமை அணுகாமல் இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும், அவனுடைய வளமான வாழ்வு கிடைக்கும், தலைமுறைக்கும் நித்திய அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் தலைமுறை சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமா? கர்த்தருக்கு பயந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களை, கர்த்தருக்கு பயந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், ஞானம் கிடைக்கும், வளமான வாழ்வு கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய சந்ததி தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஒரு தீமையும் உங்களை அணுகாதபடி உங்களை என்றென்றைக்கும் காப்பாராக. அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் கை கொள்ளுங்கள். உபாகமம் 28 சொல்லப்பட்டது போல அவருடைய எல்லா பிரமாணங்களையும் கை கொள்ளும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு தீமையை அணுகாதபடி உங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்து இருப்பான்.
தீமை அவனை அணுகாது. தீமை அணுகாதபடி நீரை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. தீமைகளை விலக்கி போடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாசல் எது அணுகாதுன்னு சொல்லி பார்த்தோம். பெரும் வெள்ளம் வந்தாலும் அணுகாது. ஆண்டவர் 1000 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாது. தேவன் கூட அணுகாது சொன்னீரே. அதுபோல் தீமைகள் பிள்ளைகள் அணுகாதபடி உங்கள் பயந்து ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.